பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் பால்கியின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் மழை கடுமையான மழை பெஞ்சு வெள்ளம் வந்தப்போ நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை பண்ணோம், இந்த அரசு சரியாக செயல்படலை அப்படின்லாம் மத்திய அரசு சொன்னிச்சு. இதே போல் கேரளா நிலச்சரிவு அப்பயும் அமித்ஷா சொன்னார், நாங்கள் எச்சரித்தோம், ஆனால் அந்த மாநில அரசு விழித்து கொள்ளலை அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ குஜராத்து உள்ளிட்ட அங்கே மாநிலங்கள்லாம் மழை பெய்யுது, அதோட வெள்ளம் மழை வெள்ளமும் ஏற்பட்டிருக்கு. இப்போ அங்கே அவங்க விழிச்சுக்கிட்டாங்களா, அந்த அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்ததா, அதை எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக இந்தியாவுடைய காலநிலை மாற்றம் ஒரே நேரத்தில் அதிகபட்சமான மழையை உருவாக்கி கொடுக்கிறது என்ற ஒரு செய்தி விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், நாம் சந்தித்த மிகப்பெரிய பாதிப்பு நம்முடைய தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளம். ஒரே நேரத்தில் அதிகபட்சமான மழை பொழிவு இருந்தது. அதே மாதிரி வயநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துல மிகப்பெரிய நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு வந்த உடனே உள்துறை அமைச்சர் நமக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஓப்பனா எல்லா மைக்கிலையும் அது வந்து ஹைலைட் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதை தடுத்திருக்க வேண்டிய ஏற்பாடுகளை நாம் சொன்ன பின்பும் கூட மாநில அரசு செய்யாததுனால இவ்வளவு பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு என்று அவர் அறிக்கை கொடுத்தார். அதை வந்து மாநில அரசு, அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் மறுத்தாலும் கூட அதில் ஒரு அரசியல் என்பது அமித்ஷாவால மேற்கொள்ளப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா வெள்ளம் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு உலக நாடுகளே வியக்கும் வண்ணம் அந்த பாதிப்பு பேசப்பட்டது. மகாராஷ்டிராவில் ஹை ஃப்ளைஓவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னா, மேலையும் பஸ் போகும், லாரி போகும், கீழையும் பஸ் லாரி போகும், அதுக்கு கீழே 2 வீலர் அப்படி போகும். அந்த 3 விதமான அடுக்கு. அதுல மேல இருந்து ஒழுகக்கூடிய தண்ணி கீழே இருக்கக்கூடிய ட்ரக்ல மேல எல்லாம் விழுந்து ஒரு உலக அரங்குல மிகப்பெரிய மோசமாக பேசப்பட்ட நிலை வந்தது மகாராஷ்டிரா வெள்ளம் வரும்போது. இப்போ இந்த 10 நாள்ல பார்த்திருக்கோம்னு சொன்னா, திரிபுரால அதிகமான இழப்புகள், பொருள் ரீதியா, உயிர்கள் ரீதியா. அந்த திரிபுராவுடைய அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பில்டிங் எல்லாம் இருக்காது. நிறைய காலியான இடம், கொஞ்சமான கட்டிடங்கள். அந்த கொஞ்சமான கட்டிடங்கள்ல பாதுகாக்க வைக்கப்பட்ட மக்கள் கூட பாதிப்பை அடைந்தார்கள் திரிபுராவுல. இப்போ நேற்றும் முந்தின நாளும் நடந்திருக்க குஜராத் வெள்ளம் இவங்க எல்லாரை விட மோசமானது. குஜராத் மாநிலம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொந்த மாநிலம். அநேகமாக எந்த வசதி வந்தாலும், எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த மாநிலத்துக்கு போகக்கூடிய ஏற்பாட்டை செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு பெரிய மனித உடல் உயிர்கள் இழப்பு எப்படி ஏற்பட்டது என்று பதில் சொல்லல. இன்னும் சொல்ல போனா, அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பின்பு அங்க வருவதற்கே அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை சமாளிச்சுதான் வர வேண்டியதா இருந்தது. பாதுகாப்பு நடவடிக்கையும் நிவாரண நடவடிக்கையும் இருக்கிறதுலே மோசமானது திரிபுரா என்றால், அதை விட மோசமானது குஜராத். திரிபுராவில் அந்த இடத்த போய் சேர முடியாது, ஆகவே பாதிப்பு எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனா குஜராத் அப்படி இல்லை, வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல மிகப்பெரிய கேர்லெஸ் ஆட்டிடியூட் என்பது இருந்த காரணத்தினால மாநில அரசனுடைய ஃபெயிலியூர் தான் அந்த உயிர்கள் இழப்பு என்று அங்கத்த பத்திரிகைகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன. அப்போ இந்த காலநிலை மாற்றத்துல தடுத்து நிறுத்த வேண்டிய ஏற்பாடுகளுக்கு நாம் ஏற்கனவே போன பேட்டியில சொன்னது மாதிரி அந்த முன் அனுமான கருவிகளை இன்ஸ்டால் செய்து அதன் மூலம் மக்களை எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய வேலைகள் பிஜேபியினுடைய ஆட்சியில ஒன்றிய அரசு மேற்கொள்ள தவறியிருக்கிறது. வரக்கூடிய காலம் அதிகமான மழை பொழிவு காலம், அப்போதாவது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுப்புற அந்த சூழலியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒன்றிய அரசு அதை கேட்குதா என்று நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கான பள்ளி கல்வி நிதி 573 கோடி ரூபாய், இதை ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. தேசிய புதிய கல்விக் கொள்கை இதை ஏற்றுக்கிட்டா இந்த நிதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஏற்கனவே
கல்வி அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய காணொளி கூட்டத்திலேயே 9 மாநிலங்கள் எதிர்த்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அதாவது மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு என்பதும் கொள்கை ரீதியான பிரச்சனைகளில் மாநில ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும் இணைத்து நிதி கொடுக்க கூடாது என்று நம்ம எல்லா மாநில முதல்வர்களும் சொன்னாங்க. அது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல விவாத பொருளா வந்தது, முடிவு எடுக்கப்படல. ஆனா இப்போ ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலை என்னன்னா, கல்வி தளத்துல 11 ஃபேக்டர்ல, அதாவது எந்தெந்த வகைகளில் கல்வித்துறை சார்ந்த நடவடிக்கைகளில் தமிழகம் மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ல 11 அம்சங்களில முதலில் இருப்பது தமிழகம், தமிழக கல்வித்துறை. இந்த 573 நிதி அல்ல, 573 கோடி ரூபாய் என்பது முதல் தவணை நமக்கு தர வேண்டியது. இப்ப நாம செலவு பண்ணிட்டு 3வது செலவினம், ஒரு செலவினத்தை கொடுத்து 2வது செலவினத்துக்கான பீரியட் வந்த பின்பும் கூட அந்த முதல் தவணையை தராமல் இருப்பது நிதி ஆயோக்லையும் முதலமைச்சர்கள் மற்ற ஆட்கள் பேசின கூட்டத்தினுடைய முடிவை ஒன்றிய அரசு அமுலாக்காமல் இருப்பது சரியல்ல என்று குற்றம் சாட்டி இருக்கிறோம். இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி உட்பட நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதில் திட்டமிட்டு காலதாமதம் செய்வதன் மூலம் நேற்று முந்தானேற்றும் சிண்டிகேட்டினுடைய கவுன்சில் நடந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த 31ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள அந்த நிதி வரவில்லை என்றால் ஒரு 35,000 பேராசிரியர்களுக்கு நாம் சம்பளம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே கவர்னர்களுடைய நடவடிக்கையின் காரணமாக பல பல்கலைக்கழகங்கள் மோசமாக இருக்கிறது, நிதி பிரச்சனையில தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இந்திய கல்வி அமைச்சரும் அமித்ஷா போன்ற மோடி போன்றவர்களும் இந்த பிரச்சனையில அக்கறை காட்டாதனால தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதி சரிவுக்கு அவர்களுடைய பொறுப்பற்ற அணுகுமுறை என்பது காரணம். மாநில முதல்வர் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா போவதற்கு முன்பே தகவல் கொடுத்திருக்காரு. விரைந்து இந்த அரசு செயல்பட்டு அந்த கல்வித்துறையினுடைய சிறப்புகளை மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் அவங்களுடைய டியூட்டி. இந்த இணைப்பு பிரச்சனையை வலியுறுத்தக்கூடாது என்ற நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை தான் அவங்க அமலாக்க வேண்டும். இந்த நிதி வராமல் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 35,000 பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு நிதி போகாது. ஆர்டினரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்ய முடியாது. இது இணைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சுயேட்சையாக மாநிலத்தில் இந்த கல்வித்துறை செயல்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யாமல் இருப்பது அரசியல். அது அப்படி செய்யக்கூடாது என்றுதான் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகிறார். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றாங்களே, இப்ப இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 25% மாணவர்களுக்கும் நிதி கட்ட முடியாம ஏற்படும். ஆமா, அதாவது நீங்க ஏற்கனவே தனியார் உதவி, அதாவது அரசு உதவி பெறுகின்ற தனியார் பள்ளிகள், அவர்களுக்கு அந்த ஆர்டிஇ அணுகுமுறை என்பது அமலாக்க கூடாது என்று முதல்ல ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது நாமெல்லாம் கொஞ்சம் வலுவா எதிர்த்த காரணத்தினால ஆர்டிஇ அந்த பள்ளிகளுக்கும் வந்தது. அப்போ ஒரு விசாலமான ஏற்பாட்டுக்கு நிதி தேவை என்பது அவசியமாக இருக்கிறது. விரைந்து இந்த ஒன்றிய அரசு அந்த பிரச்சனைகளை முடிவெடுக்கணும். அநேகமா ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. செப்டம்பர் 5க்குள்ள அவங்க அந்த நடவடிக்கை எடுத்தா தான் கல்வித்துறை சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா மாநிலம் ஒரு மிகப்பெரிய எதிர்நிலையினுடைய போராட்டத்தை அறிவிக்க வேண்டி வரும். உத்தரப்பிரதேச அரசு அவதூறு செய்தியில் சமூக வலைதளத்தில் அரசுக்கு எதிரான செய்திகளை பதிவிட்டால் வழக்கு தொடரப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அரசுக்கு ஆதரவான அந்த திட்டங்களை கொண்டு செல்வது, அரசுக்கு ஆதரவான செய்திகளை பதிவு செய்கிறது, இது போன்ற செயல்களை செஞ்சால் 8 லட்சம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் தேசிய பிரதமராக வருவதற்கு வாய்ப்புண்டா என்று ஒரு பிரச்சனை நம்ம விவாதத்துல வந்தது. அதாவது மோடி 3.0க்கு முன்னால பாத்தீங்கன்னா அநேகமா வயதின் காரணமாக RSS மோடியை அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ RSS கேண்டிடேட்டா இருப்பவர் தான் ஊபி முதல்வர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல சமீபத்துல இந்தியா கூட்டணி கிடைத்த வெற்றி என்பதும், உத்தரப்பிரதேசத்துல பல ஆடிட்டிங் குரூப் போய் நடவடிக்கை எடுத்ததையும் பார்த்த பின்பு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தினுடைய இமேஜ் என்பது கீழே போயிடுச்சு.
அகில இந்திய அளவுல பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தவரை நம்ம எப்படி இப்படி ஆக்கிட்டோமே என்ற நினப்பு உத்தரப்பிரதேசத்துக்குள்ள மீண்டு வருது. உத்தரப்பிரதேசத்துக்குள்ளேயே துணை முதலமைச்சராக இருப்பவர் ஆதித்யநாத்துக்கு எதிராக தன்னுடைய அணியை திரட்டுறார். வழக்கம் போல எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய ஏற்பாடு நடந்திருக்கு. இப்ப இந்த நேரத்துல உத்தரப்பிரதேசத்தை தன் கைவசம் வைப்பதற்கு என்ன வழி என்று ஊபி முதல்வர் யோசிக்கிறாரு. அப்ப போட்ட முதல் உத்தரவு தான் இது. ஆயுள் தண்டனை வரை எதிர்கருத்துக்களை பதிவிடுபவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அராஜகத்தினுடைய உச்சம் உத்தரப்பிரதேச முதல்வர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை. செக்ஷன் 66A என்பதை உச்சநீதிமன்றம் உட்பட கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு, பதிவிடுவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லியிருக்கக்கூடிய நாட்டில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி கவலைப்படாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அறியாத ஒரு முதலமைச்சராக அவர் அறிவித்திருப்பது மிரட்டல் தொனியில 3 ஆண்டுகள் முதலை ஆயுள் தண்டனை வரை எதிர்கருத்துக்களை பதிவிட்டார். சரி, அது ஒரு மிரட்டல்னு வச்சுக்கலாம். ஆதரவுக்கு என்ன பண்றது? உத்தரப்பிரதேசத்துல யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க. அவன் பூரா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னா, சமையல் நிகழ்ச்சிகள், விவசாயத்துல சில சின்ன சின்ன முன்னேற்றங்கள், கைத்தொழில் சமாச்சாரங்கள், இது அங்க யூடியூப்ல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள தன்னுடைய திட்டத்தை பிரச்சாரம் செய்வதற்கு கேன்வாஸ் பண்றாங்க. நீங்க நம்ம வேளாண் நம்ம தமிழ்நாட்டுல நிலமும் வேளாண்மையும் அப்படின்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி ரேடியோவில் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஊர்ல போய் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அவங்க தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு பஸ் பாஸ் கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நடந்தது. அந்த வேலையை உத்தரப்பிரதேச அரசுடைய முதல்வர் என்ன செய்யறாரு, யூடியூப்ல இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் பதிவிட்டால் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். அப்போ தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கு ஓப்பனா லஞ்சத்தை சட்ட ரீதியாக அனுமதிக்கக்கூடியது அல்லது கரப்ஷனை சட்டமாக்குவது, இந்த 2 வேலையுமே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் செய்திருக்கிறார். இது எல்லா மனித உரிமை தளத்திலையும் பணியாற்றக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், டெல்லியை சார்ந்த களத்துல போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருமே எழுத்து பேசியிருக்கிறாங்க. இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. வலுவான எதிர்ப்பு இருப்பது என்பது நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனையைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஐசிசியின் புதிய தலைவராக ஜெய்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கல்ல அவர் மட்டும்தான் அந்த வேட்புமனுவை கொடுத்துருக்கிறார். வேற யாரும் போட்டியிட மனு கொடுக்கலங்கிறதுனால போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் பெரிய, அதாவது அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி இந்த தலைவர் பதவிக்கு வரல, அமித்ஷாவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அப்படிங்கிறாங்க. நிறைய முகநூல்கள்ல பிரகாஷ் ராஜ் உட்பட அமித்ஷாவுக்கு நன்றி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. யாரும் ஜெய்ஷாவை பாராட்டி போடல. என்னங்க நீங்க எல்லாம் இப்படி போட்டிருக்கீங்களே அப்படின்னு. நம்ம மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய நடிகர், அப்புறம் உச்சநீதிமன்றத்துல பிரசாந்த் பூஷன், இவங்க எல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, போட்டியின்றி ஐசிசியினுடைய தலைவராக அமித்ஷாவின் மகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெய்ஷா. அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படவில்லை, சரி செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். போட்டியின்றி என்ற வார்த்தையை எடுத்துருங்க, சரி செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, யார் போட்டிக்கு வந்திருப்பாங்க? ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் ரெடியா இருந்திருக்கிறார், லண்டன்ல ஒருத்தர் ரெடியா இருந்திருக்கிறார். இவங்க 2 பேரை தாண்டி கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாத அந்த 2 வேட்பாளர்கள் யாருன்னா, அவெல்லாம் கிரிக்கெட் ஃபீல்டுலயே எல்லாமே தெரிஞ்ச ஆள். பவுலிங்னா என்னன்னு தெரிஞ்சவன், ஃபீல்டிங்னா என்னன்னு தெரிஞ்சவன், ஒவ்வொரு ஸ்டேடியத்தினுடைய அந்த தட்பவெப்ப சமாச்சாரங்கள் தெரிஞ்ச நாலேஜ் உடைய ஆட்கள். அவங்க இன்டர்நேஷனல் சப்ஜெக்டுக்கு வர்றதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ஆனா இவர் வந்தது அவருடைய கிரிக்கெட் அனுபவத்துல இல்ல, அமித்ஷா என்கின்ற ஆளுமையினுடைய தயவில் தான் வந்திருக்காங்க என்றுதான் பதிவு போட்டிருக்காங்க. பல லட்சம் பதிவு என்பது கிராஸ் ஆகி போயிருக்கு. அதோட கூடுதல் செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப கல்கத்தா போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த பிட்ச் பாக்குறது, அதாவது கிரவுண்ட சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டீம் வருவாங்க. அந்த டீம் சாதாரணமா நானும் ராஜவேலும் கூட போய் பார்த்துட்டு சார் இப்படி இருக்கு, இவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, இவ்வளவு வெயில் பதம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் தெரிஞ்ச ஆள் அந்த ரிப்போர்ட் படிச்சாருன்னு சொன்னா அவரு ஒரு டைம் சொல்லுவாரு, அதில் நம்ம வேலை செய்யலாம். ஆனா கிரிக்கெட் உலகம் அப்படி செய்யாது. இந்த பதவிக்கு வருபவர்களுக்கு அவங்களுக்கு சம்பளமே இல்லை என்று இவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தனியா சம்பளம் இல்லை. 1 மணி நேரம்
ஒரு கூட்டத்தை அவர்கள் ஆலோசனை கூட்டமாக நடத்திட்டாலே இந்திய அளவுல அந்த கூட்டத்துக்கு நடத்துறதுக்கு எவ்வளவு காசு, ஐசிசி அளவுல எவ்வளவு காசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் நீங்க இந்தியாவில் அந்த கூட்டத்தை நடத்தினா 40,000 முதல் 80,000 ரூபாய் வரை அவருக்கு கையில கொடுக்கணும். வாகனம் என்பது எப்படி வராருன்றதெல்லாம் கணக்குல கிடையாது. 80,000 ரூபாய் கொடுக்கணும். சரி, இது இல்லாம வெளிநாடுகளுக்கு அவர் போயிட்டு வராரு, அந்த செலவுகள் எல்லாம் இல்லாம வெளிநாட்டுல போய் இந்த பிரச்சனையை பேசிட்டு வராருன்னு சொன்னா நம்முடைய இந்திய பணத்துல சில லட்சங்கள் இருந்து பல லட்சங்கள் வரை அவருக்கு செலவு செய்ய வேண்டி வரும். அப்படிப்பட்ட செலவு என்பது செய்யக்கூடிய டீமும் மிகப்பெரிய அளவுக்கு ஜிஎஸ்டி கட்டாத ஒரு துறையினுடைய பொறுப்பாளரா இவர் போறதுனால மொத்த அமௌண்ட்டையும் வாரி சுருட்டுகின்ற வியாபாரம் அமித்ஷாவினுடைய மகனை தவிர வேற யாருக்கும் போகக்கூடாது என்று திட்டமிட்டு செயலாற்றிதான் இந்த போஸ்ட் வாங்கப்பட்டது. இது இந்தியாவுல கிரிக்கெட் உலகம் எவ்வளவு மோசமாக போவது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டினே போட்டிருக்கான். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் போன்ற பத்திரிகைகள்ல கிரிக்கெட்டை விரும்புகின்ற ஆட்கள் இதுல போட்டியே இல்லாதது அவங்களுடைய அராஜகத்தன்மைக்கு தான் அது போய் வழிவகுக்கும். இந்த மேட்ச் டீமை போடுவாங்கல்ல ஏபிசின்னு, அந்த மாதிரி டீமை போடுறதுல கூட பாலிடிக்ஸ் வரும். ஒரு சீசன்ல அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியில போய் தான் முடியும். பல நாடுகளுடைய வரலாற்றை நம்ம பார்த்திருக்கிறோம் கிரிக்கெட் உலகத்துல. அதை நோக்கித்தான் இப்போது இந்த இந்திய கிரிக்கெட் வாரியமும் உலக கிரிக்கெட் அமைப்பும் போய் கொண்டிருக்கிறதுன்னு தான் போட்டிருக்காங்க. சுங்கச்சாவடியில் கட்டணம் உயருது, அது அமலுக்கு வரப்போகுது. இதற்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த கட்டண உயர்வை தடுக்கணும் அப்படின்னு பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களே சில பேர் சொல்கிறாங்க. அரசு இது கவனத்தில் எடுத்துக்குமா, அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று காலாவதி அந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில சுங்கச்சாவடிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு, பண வசூலில் ஈடுபட்டு இருக்கு, அதை தடுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சுங்கச்சாவடிகள் சம்பந்தமாக ஒரே சப்ஜெக்டை நம்ம தெளிவா ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கோம். இதுல 9 இடங்களில் சுங்கச்சாவடின்றது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட தொடர்புடைய ஒரு அரசாங்க செயல்பாட்டு நிறுவனம். அப்படி செயல்பட வேண்டும் என்பது விதி. அந்த விதியை மீறி குஜராத்ல 9 இடங்களில் தன்னிச்சையாக ஓபன் பண்ணி ஒரு பெரிய ஃப்ராடை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்ல சர்வே குரூப் போய் சர்வே நடத்தி எவ்வளவு வசூல் செய்ய வேண்டுமோ அதை தாண்டி அவர்கள் வசூலிக்கிறார்கள். இதுல இவ்வளவு லட்சம் கோடி என்பது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நக்கீரன் பேட்டியிலே சுட்டி காட்டணும். இன்னைக்கு ஒரு குரூப் போய் அதை போய் பார்த்திருக்காங்க. அது நாங்க சொல்றது ஒரு 1.5 மாசம் ஆகுது. அந்த 1.5 மாசம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு 5686 கிலோமீட்டர் 5686 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த இடத்திற்கு மகாராஷ்டிராவுடைய கணக்குப்படி பார்த்தா 16 தான் சுங்கச்சாவடி இருக்கணும். கேரளாவுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா 9 தான் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டுல 72 இருக்கிறதே. இது ஏன்? இதை குறைக்க வேண்டும் என்று ஒரு மூவ்மெண்ட் வந்தது. தமிழ்நாட்டில இருந்து நம்ம எழுதி அனுப்பணும். ஒரு 20 அல்லது 25 குறைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் காத்துல தூக்கி வீசிட்டு மீண்டும் மீண்டும் அந்த சுங்கச்சாவடியில் உயர்வு என்பது ஏற்பாடு பண்ணது. என்ஹெச்ஏஐனுடைய இந்த செயல்பாட்டை சிஏஜி மாதிரியே சோசியல் ஆடிட்டிங் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு, சமூக அந்த கட்டுப்பாட்டு குழு. அவங்க ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டுல 41 இடங்கள்ல சரியாக என்ஹெச்ஏஐக்கு இந்த சுங்கச்சாவடிகள் செயல்படவில்லை, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரை இருக்கு. இந்த பரிந்துரை காலாவதியாகி அப்படியே நிக்குது. இந்த நேரத்துலதான் இந்த 1.9 5 150 ரூபாய் வரைக்கும், 5 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமற்ற விலை உயர்வு. ஏற்கனவே எதிர்ப்புகள் இருப்பதையும் மாற்று கருத்துக்களையும் மதித்து நிதின் கட்கரி இந்த சப்ஜெக்ட்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விஷயம். அவர் நிதின் கட்கரி நம்முடைய அமித்ஷாவுக்கும் மற்றவர்களுக்கும் ஆப்போசிட் குரூப்ல இருக்கிறதுனால அவர் துறையை இவங்க தொடர்றதில்லை, இவங்க துறையை அவர் தொடர்றதில்லை. பாதிப்பு பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு. ஆக இந்த சப்ஜெக்ட்ல 1.9 வந்திருக்கக்கூடிய அந்த விலை உயர்வு என்பது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லாரும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.
அதை கணக்கில் கொண்டு உடனடியாக அதை ரத்து செய்வது என்பதுதான் சிறப்பாக இருக்க முடியும். மகாராஷ்டிராவில் 35 அடி உயர சிவாஜி சிலை விழுந்து சேதமடைஞ்சிருக்கு. ஒரு பிரதமர் திறந்து வைக்கக்கூடிய இந்த சிலையை எப்படி வடிவமைக்கணும், எப்படி திட்டமிடணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சாங்களா, இல்லை அவசர கதியில் செஞ்சாங்களா? மோடி திறக்கணும், பிரதமர் திறக்கணும் அப்படின்னு ஒரு பெயருக்கு திறந்தாங்களா? மோடிக்கே ஒரு அவமானமாக இருக்கும்ல, நாம் திறந்து வச்ச சிலை இப்படி விழுந்து போச்சு. அதாவது நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மோடி திறந்து வைத்த முதல் சிலை வீழ்ச்சி இல்லை இது. பூனா பாம்பே அந்த நெடுஞ்சாலையில அவர் திறந்து வச்ச ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படியே நடுவுல உள் வாங்கிடுச்சு. அது பரபரப்பா பேசப்பட்டது. அடுத்தது இவர் போய் பீகார் எலெக்ஷனை முட்டி ஒரு ஏரியால 9 பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டினதுக்கு அப்புறம் ஓப்பனிங் என்பது அந்த பீகார்ல இருக்கக்கூடிய முதலமைச்சராலேயே தொடங்கப்பட்டது. அதுல 8 இடம் நல்லா இருந்தது. 9வது இடம் மட்டும்தான் விமர்சனம் பட்டது. என்னன்னா, ஒரு பாலம் ரெடியா இருக்கு, ஆனா ரோடு தான் இல்லை. மொத்த விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரோடே இல்லாம ஒரு இடத்துல பாலம் கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளால மட்டும்தான் பண்ண முடியும்னு அன்னைக்கு காட்சி ஊடகத்துல பரபரப்பா பேசப்பட்டது. அந்த வகையில மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நம்முடைய சிவாஜி சிலை வீழ்ச்சி என்பது, ஷிண்டே நேற்று காட்சி ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். தவறுக்கு நான் வருந்துகிறேன், சிவாஜியை நாங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது குறைத்து மதிப்பிடுறதோ அதெல்லாம் இல்லை. ஒரு வெண்கல சிலை 35 அடி உயரத்துல இருப்பதை பட்டேல் சிலைக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி அரசு கவனம் செலுத்தி இருந்தால் இந்த மகாராஷ்டிராவில் பெய்திருக்கிற மழையும் வெள்ளமும் காற்றும் திரிபுராவை விட கம்மியானது. மிகப்பெரிய சுனாமியையே நம்ம திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில பார்த்து கொண்டிருக்கிறது. வீரியமிக்க சிலையாக அப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்போ இந்த பகுதியில இருக்கக்கூடிய நம்முடைய அணுகுமுறை பொது விஷயத்துல, ஆனால் மகாராஷ்டிராவில் இந்த கான்ட்ராக்டர் நல்ல முகநூல்ல ட்ரெண்டிங் என்னாச்சுன்னு சொன்னா, குஜராத் பாலம், குஜராத்ல பாலம் என்பது மட்டுமல்ல, நல்ல வேளை ராமர் அந்த அணில வச்சு பாலம் கட்டினாரு. குஜராத் கான்ட்ராக்டர்ல வச்சு அவர் கட்டியிருந்தாருன்னா ராமர் போய் சீதையை மீட்டிருக்கவே மாட்டாரு என்று முகநூல்ல போட்டிருக்கிறான். அப்போ குஜராத் முதலாளிகளை காப்பாற்றக்கூடிய இந்த அரசு அந்த விஷயத்துல மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் என்றுதான் நம்ம பார்க்கணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.